ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்த இவன் தான் பாலா அப்படின்ற ஒரு புக்கு வந்து டைரக்டர் பாலா லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து அடிப்படையாக கொண்டு எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கை படிக்கும்போது தான் தெரியுது அந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காருன்ட்டு. நீங்களே அதில் வர அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்களேன். எங்கள் பாக்கெட்டில் எப்போதும் எப்போதும் ஒரு கத்தி இருக்கும் தற்காப்புக்காக. ரகசியம் பேச மாரியம்மன் தெப்பக்குளம் பக்கம் ஒதுங்கிடும். உலகமே வெறுத்த சாமியார்களும் உலகமே வெறுக்கிற பிச்சைக்காரர்களும் ஓய்வெடுக்கும் ஒதுங்குகிற ஏரியா அது. அது சரி, அவர்களும் நாங்களும் வேறு வேறு அல்லவா? மொதடி மொரட்டடி அடிச்சிடணும்டா, அப்புறம் பையன் ஏந்திருக்க மாட்டான். கிழிஞ்சு எரிஞ்சிடணும். எம்புட்டு பெரிய கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். போதை பற்றியபடியே கொலை திட்டம் தீட்டி கொண்டிருந்தோம். எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சாமியார் பயந்து போனார். ரொம்ப தப்பு மைசன் என்ற ரேஞ்சில் அவர் எங்களை பார்க்க, அதே வேகத்தில் அவரை ஓங்கி உதைத்தான் ஆனஸ்ட். கிழவா, கம்முன்னு பொத்திட்டு போடா, இல்லைனா சங்கருத்துருவேன் என்று அவன் கத்தியை காட்ட, மஞ்சள் பையையும் காவி துணியையும் அள்ளி கக்கத்தில் இடுக்கி கொண்டு ஓடியே போனார் பாவம் அந்த சாமியார். இந்த புக்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.